என்னடி? நானும் ரொம்ப நேரமா கவனிச்சுட்டே இருக்கேன். கைய நீட்டி நீட்டி ஏதோ முணுமுணுத்துட்டு இருக்கியே. பள்ளிக்கூடத்துல நாளைக்கு ஆண்டு விழா. டீச்சர் அதுல நான் ஒரு பாட்டு பாடணும்னு சொல்லிட்டாங்க. அதான் பாடி பாடி பாக்குறேன். என்ன பாட்டு பாடுறதுன்னே தெரியல. இதுக்கு போயா மண்டைய ஒடிச்சிட்டு இருக்க? நான் சொல்லி தட்டா? சொல்லு. பெரிய பாட்டு. மானே மறி கொழுந்தே மானா மதுரையிலே தானா வளர்ந்த பொண்ணு காணாங்குருவி அடி. போதும் 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 மாடி. நீ ஒன்னும் சொல்லி தர வேணாம். எனக்கு தெரிஞ்சது நானே பாடிக்கிறேன். சரி சரி, அப்ப நீயே பாடிக்க. மாமரச்சோலையும் பூமழை தேடுது மழமேகம் வரவேணும் சில்லுன்னு காத்தடிச்சா சந்தோஷம் சேருது சில்லுன்னு காத்தடிச்சா சந்தோஷம் சேருது. மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து. ஏன் நிறுத்திட்டீங்க? சும்மா பாடினேன். பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு. பாடுங்களே பாடுங்களே. எனக்கு ஒன்றும் பிரமாதமா பாட தெரியாது. சின்ன வயசுல இருந்து இந்த நாட்டு பாடம் ஏதாவது பாடுவேன். நான் என்ன உங்களுக்கு கச்சேரியா பண்ண சொல்றேன்? எனக்கும் இந்த மாதிரி நாட்டு பாடல்லாம் ரொம்ப பிடிக்கும். பாடுங்களே. மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து காத்து மழை காத்து. மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. ஒயிலாக மயிலாடும் அலை போல மனம் பாடும். மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. தொட்டு தொட்டு பேசும் சிட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன. தொட்டு தொட்டு பேசும் சிட்டு துள்ளி துள்ளி ஓடுவதென்ன. தென்றல் பட்டு ஆடும் பாட்டு அள்ளி வந்த ஆசை என்ன. ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து. ஏதோ நெஞ்சில் ஆசை வந்து என் அன்னமா ஆகி போச்சு. மேகம் கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. வாசம் வச்சான் பாலுக்குள்ள நெய்ய வச்சான் பூவுக்குள்ள வாசம் வச்சான் பாலுக்குள்ள நெய்ய வச்சான் கண்ணுக்குள்ள என்ன வச்சான் பொங்குரடி ஏ மனசு. கண்ணுக்குள்ள என்ன வச்சான்
மயக்கம் போடுற வயசு. மேகங்கருக்குது மழை வர பார்க்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. ஒயிலாக மயிலாடும் மலை போல மனம் பாடும். மேகங்கருக்குது மழை வர பாக்குது வீசி அடிக்குது காத்து காத்து மழை காத்து. என்ன கண்ணம்மா? இந்தாங்க. என்னது ரெண்டு பக்கம் காதோட? பச்சை குழந்தைக்கு பால் தர கூட பத்தாது, அவ்வளவு சின்ன லோட்டா. இது லோட்டா இல்ல, கப். அப்படின்னா பரிசு. பரிசா? எதுக்கு? நீங்க சொல்லி கொடுத்தீங்களே பாட்டு, அது ஸ்கூல்ல பாடினேன். முதல் பரிசு கொடுத்தாங்க. என்னால உனக்கு பரிசு கிடைச்சதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கும் தான். கண்ணா, இது கல்லுடா, தீர்த்தம் இல்ல. அது இல்லைங்க, எங்க அப்பாவுக்கு இன்னைக்கு தான் திதி. இப்பதான் எனக்கு ஞாபகத்துக்கே வந்தது. கல்லு கடைக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த திதி சதியெல்லாம் வீட்லயே முடிச்சு கூடாதா? டேய், நீ என்ன ஊட்டியில் இருக்கிறேன்னு நினைப்பா? இதெல்லாம் எடுறா. வாங்க மாப்பிள. புரியுது. என்ன சிகரெட்டா? உட்காருங்க. மாப்பிளைக்கு ஒரு பாட்டில் கொடு. நம்ம கணக்குல. யார் கணக்குல? நம்ம கணக்குல. மாப்பிள, அதிர்ஷ்ட காத்து உன் பக்கம் அடிக்கிறதா கேள்விப்பட்டேன். தினம் 500 600 சம்பாதிக்கிறியாமே. மாமா, உன் கொள்ளி கண்ண போடாது. ஆமா, என் கொள்ளி கண்ணை போட்டு உன்னை அப்படியே சுட்டு அடிச்சிட்டேன். ஒரு இதுல சொல்றது தானே. எதுல? ஒரு இதுல. மாப்பிள, இந்த நேரத்திலேயே நீ ஒரு வீட்டை வாங்கி போடணும், ஒரு கல்யாணத்தையும் பண்ணிக்கணும், அதோட உன் தங்கச்சிக்கு ஒரு மாப்பிளையும் பார்க்கணும். ஒரு இதுல சொல்றேன். மாமா, இந்த வீட்டு விஷயம், என் கல்யாண விஷயம், இதையெல்லாம் என் தங்கச்சிட்ட பேசிக்கோ. போ. எல்லாத்தையும் உன் தங்கச்சிட்டே பேசிக்கணுமா? உன் தங்கச்சிக்கு சம்மதம்னா உனக்கு சம்மதம் தானா? என் தங்கச்சி எது சொன்னாலும் எனக்கு சம்மதம். சரி, உடு. கண்ணம்மா, கண்ணம்மா, அடடே, என்ன மாமா இந்த பக்கம்? நான் வீட்டுக்கு தான் போயிருந்தேன். அண்ணன் வீட்ல இல்லீங்களே. ஆனா அவனை தான் தினம் கள்ளுக்கடையில் நான் பாக்குறேன். உன்கிட்ட தான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்ன மாமா? வா சொல்றேன். இங்க பாரு, காலம் எப்பவும் ஒரே மாதிரி ஓடாது. ஏதோ காத்து இப்போ உங்க அண்ணன் பக்கம் அடிக்குது. காசு பணம் நிறைய சம்பாதிக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா மாமா, இப்ப கொஞ்ச நாள நல்ல வருமானம். அதனால தான் சொல்றது. எத்தனை நாளைக்கு இந்த ஓலை குடிச்சு அண்ணாந்து பார்த்துட்டு உட்கார்ந்து இருக்கிறது? ஊருக்குள்ள சின்னையா புள்ள வீடு விலைக்கு வந்திருக்கு. 28,000 ரூபாய் சொல்றான். அடே அப்பா, என்ன வாய் ரொம்ப புழங்குற? மொத்த பணம் இப்ப கொடுக்க வேண்டியது இல்ல, பாதி இப்ப கொடுப்போம், மீதிய தவணை முறையில கொடுத்துட்டு நம்ம பேருக்கு மாத்தி எழுதிக்குவான். இப்ப உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கும்? ஒரு 10-12 இருக்கும்னு நினைக்கிறேன். அது போதும், அது போதும். எதுக்கும் அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. ஆனா அவன்கிட்ட பேசிட்டேன் புள்ள. அவனே சொல்லிட்டான் எல்லாத்தையும் என் தங்கச்சி கிட்ட பேசிக்கங்கன்னு. அப்ப வீடு பாக்கலாமா ஓ, மாமா? பாக்கலாமே. பாருமா, நல்லா பாரு. இதுதான் உங்க அண்ணனுக்காக நீ வாங்க போற வீடு. இதுதாம்மா படுக்கற. இதுக்கு பக்கத்துலயே ஒரு பெரிய கூடை இருக்கு. அதுக்கு பக்கத்துல சமையக்கட்டு இருக்கு. எப்படி உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆனா அண்ணன் மீன் பிடிக்க போனப்புறம் தனியா இருக்க பயமா இருக்கும். இது ரொம்ப பெருசு மாமா. நீ ஏன் பெருசா கண்டா பயப்படுற? ஊர்ல ஒவ்வொரு பொண்ணும் தனக்கு பெருசா வீடு கிடைக்கலையான்னு அலையுதுங்க. இது என்ன ஓம் வீடா? அதுக்கு இல்ல புள்ள, நாளைக்கு உங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை குட்டி பிறந்து குடும்பம் பெருசாகிரும் இல்ல? உனக்கு கல்யாணம் ஆகி உன் புருஷன் வீட்டுக்கு போயிருவ. ஆமா மாமா, அத நான் நினைக்கவே இல்ல. நீ எப்படி நினைப்ப? நீ நினைக்கவே மாட்டியே. உங்க அண்ணன்ல அதை நினைக்கணும். நான் முதல்ல அவனை பார்த்து பேசிட்டு உனக்கு ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்றேன். வேண்டாம் மாமா, முதல்ல வீட்டை வாங்கி கொடுத்த நீங்களே இந்த வீட்டுல விளக்கேத்தி வைக்கவும் ஒரு நல்ல பொண்ணா பாருங்களேன். அட என்ன புள்ள, நீயா புரிஞ்சுக்கவே நினைச்ச? இந்த ஜென்மத்தில் நீ புரிஞ்சுக்க மாட்டேன், நானே சொல்லிடுறேன். என் மகன் தரசு உனக்கு தெரியுமில்ல? ஆமா மாமா, பாத்திருக்கேனே. பாத்திருக்கியா? எப்படி இருப்பா? ரொம்ப நல்லா இருக்கும். அவளை உங்க அண்ணனுக்கு கட்டி வைக்கலாம்னு நினைக்கிறேன். உனக்கு ஒண்ணும் ஆட்சேபணம் இல்லையா? எனக்கு என்ன மாமா, ஆனா அண்ணன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு. ஆனா அவன் கிட்ட கேட்ட புள்ள, என் தங்கச்சிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா. உனக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிச்சிருக்கு. என்ன கண்ணம்மா, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏ இருக்க கூடாதா? எப்போ நீ சந்தோஷமா இருக்கணும். உன் முகத்துல சிரிப்பை பார்த்தா எப்ப ஏற்பட்ட கவலை மறந்து போயிடும். அடே அப்பா, அப்படி உங்களுக்கு என்ன கவலை?
அனாதைங்களோட கவலை அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கண்ணம்மா. அப்பா அம்மா முகத்தை கூட பார்த்ததில்லை. அண்ணன் தம்பி அக்கா தங்க சொந்த பந்தம் எதுவுமே இல்லை. நினைச்சு பார்த்தா எல்லாமே சூன்யமா தெரியும். இப்போ எதிர்காலம் பிரகாசமா இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அதுக்கு காரணம் உன் புன்னகை. ஒரு சந்தோஷமான செய்தி. கல்யாணம் நிச்சயமாயிடுச்சு. அடுத்த வாரம் கல்யாணம். கல்யாணம்னு சொல்றேன், சந்தோஷப்படாம என்னமோ மாதிரி இருக்கீங்களே. கண்ணம்மா, மேகம் திரண்டு வந்து மழை கொட்ட போகுதுன்னு சந்தோஷமா ஆகாயத்தையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு காத்தடிச்சதும் அந்த மேகமெல்லாம் கரைஞ்சு போயிடுச்சு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருமா. கல்யாணம் எனக்குன்னு நான் சொன்னனா? பின்ன எங்க அண்ணனுக்கு. அது சரி, உன்னை கேக்குறேன், மறைக்காம சொல்லணும். கேளு. எனக்கு கல்யாணம்னு நினைச்சுதானே நீங்க கண் கலங்குறீங்க? அப்படின்னா உங்க மனசுல இருக்கிற ஆசைய ஒரு தரம் கூட என்கிட்ட சொல்லவே இல்லையே. சொல்லணும்னு சில சமயம் மனசு துடிக்கும். ஆனா நடுவில் ஒரு பயம். என்ன பயம்? இது நடக்குமா? நம்மளோட ஆசை நியாயமானதானா? கண்ணம்மாவுக்கும் நம்ம மேல ஒரு பிரியம் இருக்குமா? இப்படி எல்லாம் மனசை போட்டு குழப்பிக்குவேன். அண்ணன் கல்யாணம் முடியட்டும். பக்கத்துல சாமியார் தோட்டம்னு ஒரு இடம் இருக்கு. அந்த சாமியார் சொல்ற குறி தப்பாது. நம்ம கல்யாண விஷயமா அவரை போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ உன்னை பார்த்தா மணப்பொண்ணு மாதிரியே இருக்கு. சீக்கிரமே கல்யாணம் தான். இதெல்லாம் சரி, இது என்ன கடலை முட்டாய்? அது என்னமோ ராசியா அப்பா சொன்னாரு. என்னடி நீயா சிரிச்சுக்கிற? என்னமோ தெரியல, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்பவுமே சுபகாரியங்கள் நம்ம வீட்டுல நடந்தாலும் இல்ல அக்கம் பக்கத்துல நடக்கும்போது பார்த்தாலும் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கும். இன்னைக்கு காலையில கல்யாணம் நடந்த போதும், அதுவும் அந்த நாதஸ்வர சத்தத்தை கேட்ட போதும் எனக்கு ஆகாயத்துல பறக்கிற மாதிரி இருந்தது. உனக்கு என்ன, உங்க அண்ணன் இன்னும் கொஞ்ச நாள்ல மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கும். எனக்கு யாரு இருக்கா? என்னடி அப்படி சொல்லிட்ட? ஏன் நான் இல்லையா? உனக்கு மனசுக்கு பிடிச்ச மாப்பிள்ளையா நானே பார்த்து செலவு பண்ணி கட்டி வைக்கிறேன். நான் இதுவரை அங்கே இங்கே வேலை பார்த்து 4000 ரூபாய் சேர்த்து வச்சிருக்கேன். அடிச்சக்கேன்னா, அதனால செலவு பத்தி நீ ஒண்ணும் கவலைப்படாத. எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைய மாத்திரம் நீதான் அவர்கிட்ட பேசணும். அப்படியா? யாரடி அது? நேரம் வரும்போது சொல்றேன். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நான் கொஞ்சம் அவசரப்பட்டேன். என்ன? வயசுக்கு வந்த பொண்ணை வீட்டுல வச்சுக்கிட்டு நான் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கிட்டது தப்போன்னு தோணுது.
நல்ல ஆளு நீங்க. அவ சின்ன பொண்ணு தானே, சீக்கிரமா அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா போச்சு. ஆமா சரசு, முதல்ல அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணணும். ஐயோ, கண்ணை திறக்காதீங்க. சோப்பு கண்ணை பட்டா எரியும். உண்மையிலேயே எனக்கு கண் எரியுது. நான் அப்பவே சொன்னேன்ல, கண்ணை திறக்க வேண்டான்னு. உட்காருங்க. என்ன லட்சுமி அப்படி பாக்குறேன்? நீ அதிர்ஷ்டக்காரையா. வடிவேலு வீட்டுக்கு நீ வந்ததுல இருந்து அதிர்ஷ்டம்தான். புது வீடு வாங்கிட்டாங்க, வடிவேலு கல்யாணமும் முடிஞ்சு போச்சு. ஏன் இப்படி பெருமிச்சு விடுற? பொறாமையா இருக்கா? சிச்சி, வடிவேலும் கண்ணம்மாவும் என் கூட பிறந்தவங்க மாதிரி. அவங்க நல்லா இருந்தா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம். என் கவலை எல்லாம் உன்னை பத்திதான். என்ன பத்தியா? நானே என்னை பத்தி கவலைப்படுறதில்லை. என் கவலையே அதான்யா. இந்த பாரு, தாயும் பிள்ளையா இருந்தாலும் வாயும் வயிறும் வேறதா. வடிவேலு நல்லவர் தான், ஆனா இவ்வளவு உன்னாலதான் வந்ததுன்னு அது நினைக்கிறது இல்ல. நாளைக்கு ஏதாவது பிரச்சனைன்னு வந்துட்டா நீ என்ன செய்வ? ஒரு சம்பளம் உண்டா, ஒரு பங்குண்டா? எதையும் பேசிக்காம இப்படி கூலிக்கார மாதிரி உழைக்கிறியே. சம்பளம்னு வாங்கினா தான் கூலிக்காரன். இது பாலட்சுமி, நான் இங்க இருக்கிற காரணமே உங்க அன்பும் ஆதரவும் பாசமும் தான். ஏதோ பெரிய ஐஸ்வர்யமே எனக்கு கிடைச்ச மாதிரி. இது குறையாம இருந்தா போதும். உன் குணமே விசித்திரமா இருக்கியா. உன் எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே மாட்டேங்கிறியே. என் எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்றதுக்கு உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கும்போது எனக்கு வேற என்ன கவலை? இன்னொரு 100 ரூபா கொடுமா. இங்க இருக்கிற திருச்செந்தூர் கன்னியாகுமரி போயிட்டு வர இதுவே அதிகம். வெட்டி செலவு பண்ணாதீங்க. வீட்டு மேல இன்னும் 4000 ரூபாய் பாக்கி இருக்கு. சரி சரி, போயிட்டு 2 நாள்ல வந்துடுறோம். முத்து மீன் பிடிச்ச பணத்தை கொண்டாடுவான், பத்திரமா வாங்கி வைமா. வரட்டா? போ. உங்களை எங்க எல்லாம் தேடுறது? மீனை ஏலம் விட கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, அதான். அண்ணனும் அண்ணியும் திருச்செந்தூர் கன்னியாகுமரி எல்லாம் பாத்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. அதான் எனக்கு தெரியுமே. அன்னைக்கு நான் சொல்லல, அந்த சாமியார் தோட்டத்துக்கு போயிட்டு வரலாமா? போவோம். இப்படியே வா, வீட்டுக்கு போய் துணி மாத்திட்டு போலாம். வாங்க. கண்ணம்மா, ஒருத்தர் புரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் இந்த ஜோசியம் குறி இதெல்லாம் தேவையா? ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாலும் நாம நினைக்கிறது எந்தவித இடையூறும் இல்லாம நடக்கணும் இல்லையா? அதோட நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கிறதுக்கு பெரியவங்களோட ஆசீர்வாதம் இருந்தா நல்லது தானே. அதுக்காகத்தான். சரி, ஓ இஷ்டம். வணக்கம் சாமி.
கண்ணம்மா சௌக்கியமா இருக்கியா? நல்லா இருக்கேன் சாமி. அண்ணன் நல்லா இருக்காரு சாமி. கல்யாணத்துக்கு நீங்க வரலையேங்கிறது தான் ஒரு குறை. நான் இப்ப எங்கேயுமே போறது இல்லம்மா. இவரு என் பேர் முத்து. புரியுது கண்ணம்மா. சாமி, நாங்க நினைக்கிறத நல்லபடியா நடக்குமா? நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நில்லுங்க. கையை இப்படி வச்சுக்குங்க. அப்படியே ஊதுங்க. அம்மா காளி, இறைவன் விதிச்சபடி நீங்க ரெண்டு பேரும் வாழ்விலும் சாவிலும் இணைஞ்சே இருப்பீங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ, மனதோடு ஊஞ்சலாடுதோ. ஒரு ராகம் பாடலோடு காதில் கேட்டதோ, மனதோடு ஊஞ்சலாடுதோ.
கல்யாணத்தை முடிச்சிட்ட. தங்கச்சி கேப்போ, டேய், உனக்கு என்னடா கவலை? நமக்கு அதிர்ஷ்டம் இருந்தா எனக்கு கூட கட்டி வைப்பேன். எனக்கு தான் அது இல்லையே. ஆமா மூஞ்சி. அவன் அதுக்குன்னே வீட்டுல ஒருத்தனை வளர்த்துக்கிட்டு இருக்கான் இல்லையா வடிவேலு? ஜாக்கிரதையா பேசு. என் தங்கச்சியும் கூலிக்காரனையும் முடிச்சு போட்டு பேசுன பல்ல உதுத்துடுவேன் ராஸ்கோல். வடிவேலு, ஏதோ அவன் வந்ததுல இருந்து உனக்கு நல்ல சில்லற இல்லையா? அவன் அதிர்ஷ்டக்காரன் வடிவேலு. பேசாம உன் தங்கச்சி அவனுக்கே கட்டி கொடுத்துரு. டேய் டேய், உங்களை எவன்டா யோசனை கேட்டது? என் தங்கச்சிக்கு சீமா வீட்டுல இருந்து மாப்பிள தேடிக்கிட்டு வருவான்டா. ஒண்ணு பண்ணுவோமா? என்ன? போர் அடிக்குது, அரசியலை பத்தி பேசுவோம். பேசுவோமே. நம்ம தலைவர் இருக்காரே, அவர்தான் தலைவர். எவனாவது அரசியலை பத்தி பேசுனீங்க கொன்னுடுவாங்க. ஒண்ணு நீ உங்க கட்சி தலைவன், அவன் அவங்க கட்சி தலைவன். என் கடையில நான் சூரியாகும். இப்ப மட்டும் என்ன உன் கடை எவரஸ்டியா இருக்கு? இமய முதல் குமரி வரை எங்க திரும்பினாலும் ஒரே கள்ளுக்கடை மயம். இங்க நாங்க அரசியல் பேசாம வேற எங்கயா பேசுறது? சரி சரி சரி, அரசியலை விடுங்க. சினிமாவை பத்தி பேசுவோமா? பேசுவோமே. நம்ம சினிமா இருக்குது. நம்ம சினிமா அதுல ரஜினிகாந்த் நடிப்பு யாருக்கு வரும்? அது அவருக்கு தான் வரும். கமலஹாசன் நடிப்பு யாருக்கு வரும்? அதான் அவருக்கு தான் வரும். அது ரஜினிகாந்த் மாதிரி யாரும் நடிக்க முடியாதியா? கமலஹாசன் மாதிரி யாரும் நடிக்க முடியாது. ரஜினிகாந்த் தான். கமலஹாசன் தான். ரஜினிகாந்த் தான். கமலஹாசன் தான். ரஜினிகாந்த் தான். ஏங்க கடைக்காரர பானை உடைச்சிட்டாங்க. டேய், எவனாவது இங்க சினிமா பத்தி பேசுனீங்க ஜாக்கிரதை. வேற என்ன கள்ளுக்கடையில காந்தியை பத்தியும் புத்தரை பத்தியுமா பேச முடியும்? ஏன் உங்க சொந்த விவகாரம் ஊரும் எதுவும் இல்ல, அத பத்தி பேசுங்களேன். சரி, எங்களுக்கு அரசியலும் வேண்டாம், சினிமாவும் வேண்டாம். பொண்ணுகளை பத்தி பேசுவோம். ஓ பேசுவோமே. நம்ம பொண்ணுங்க இருக்கு. நம்ம பொண்ணுங்க எவ்வளவு பத்தி பேசலாம்? ஏய், அந்த மூலக்கடை முனியமா இல்ல, அவ எவனோட ஓடி போயிட்டாளாம். நிஜமாவா? பின்ன என்ன பொய்யாவா? நிஜமாவா? நீ ஏன்டா அலற? அது இல்லைங்க, பெரிய கால வரையில நான் தாங்க அவளை வச்சுக்கிட்டு இருந்தேன். சரி, வெடிஞ்சதுக்கு அப்புறம் வேற ஒருத்தன் வச்சுட்டு போறான். விடுறா. போய் மாமா, அவன் போற வேகத்தை பார்த்தா அடிச்சு அடிச்சு போவானோ? யாரு இவனா? அங்க போய் பாரு, ஓரமா நின்னு ஓன்னு அழுதுகிட்டு இருப்பான். என்னடி தூக்கம்? விடுங்க, இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. என்ன கோபம்? கோவப்படுறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு? என் விதி தான் நொந்துக்கணும். அட, என்னன்னு சொல்லி தொலை. எனக்கு போதில் இருக்கிறப்போ இந்த மாதிரி ஜாட மாதிரியா பேசினா புரியாது. நேரடியா சொல்லிடணும். ஆமா, போதையில இல்லாதப்ப மட்டும் எல்லாம் புரிஞ்சுதான் செய்றீங்களாக்கும். இத பாருங்க, நான் உங்க பொண்டாட்டி தானே. என்னடி திடீர்னு இப்படி கேட்டுட்ட? நீ என் பொண்டாட்டியா இல்லாம இருந்தா இந்நேரம் இப்படி உன் பக்கத்துல உட்கார்ந்து விளையாட முடியுமா? விளையாடுறதுக்கு மட்டும்தான் பொண்டாட்டியா? அப்படின்னு நான் சொன்னேனா? பொண்டாட்டினா எல்லாத்துக்குமே தாண்டி. இந்த வீட்டுல எனக்கு என்ன உரிமை இருக்கு? சம்பாதிக்கிற பணத்தை அவகிட்ட கொடுத்துறீங்க, வீட்டு நிர்வாகம் பூரா அவ பாத்துக்கிறா. என்ன இருந்தாலும் ஒரு நாளைக்கு கல்யாணமாயி இன்னொருத்த வீட்டுக்கு போக வேண்டியவா அவ. நீங்களே என்ன மதிக்காதப்போ யார் என்ன மதிப்பா? அடச்சி, இவ்வளவுதானா? நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சிட்டேன். நாளையில இருந்து பணத்தை உன்கிட்டயே கொடுக்குறேன், நீ எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ கவனிச்சுக்கோ. திரும்படி எனக்கு போதை இறங்கிடுச்சுன்னா கழைச்சு போட வேண்டிய. தனியா போறீங்களே, உதவிக்கு ஒரு ஆளை வச்சுக்க கூடாதா? இப்படி போறது எனக்கு பழக்கம் தானே கண்ணம்மா. இப்பெல்லாம் அண்ணனும் வர்றதில்ல. புதுசா கல்யாணம் ஆனவங்க கொஞ்ச நாள் தனியா இருக்கட்டுமே. என்னது 140 ரூபா தான் இருக்கு? நீரோட்டம் மேக்கால் இருந்தது, அதனால நிறைய மீன் கிடைக்கல. இன்னைக்கு போனவங்களே நமக்கு தான் இவ்வளவு, மத்தவங்களுக்கு 40 கூட தேரல. கொஞ்ச நாளா நான் வராம இருந்ததுல இருந்தே பணம் குறைஞ்சுக்கிட்டே வருது. 500 700 கிடைச்சது போய் இப்போ 200 100 ஆயிடுச்சு. எதுவும் உடையவன் பார்க்கலைன்னா ஒரு முழம் கட்டதான். வடிவேலு, என்ன சொல்ற நீ? இதெல்லாம் அதிர்ஷ்டத்தை பொறுத்தது தானே.
ஒருக்கா 1000 கிடைக்கும், ஒருக்கா 5 ரூபாய் கூட கிடைக்காது. நீங்க குளிச்சிட்டு வாங்க, பெண்ணி போட்டு வச்சிருக்கேன். கொடுங்கண்ணே. கண்ணம்மா, நீ சின்ன புள்ள, எவ்வளவு நாளைக்கு தான் நீ அந்த சுமையை தாங்கிறது? இனிமே எல்லாத்தையும் உன் அண்ணியை பார்த்துக்க சொல்றேன். இந்தாடி.